கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். அவருக்கு தலைமை இல்லாமல் எந்த டிவிலையோ எந்த ரேடியோலையோ எந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி கான்சர்ட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க. 6 மணி. சாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. எஸ்பிபி வந்து டெஃபினட்டாக பாட மாட்டான், நிறுத்திடுவான். அப்படியே எஸ்பிபி கோச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது. அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டுருக்காங்க. நியூஸ் போகுது. அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படங்க பாட மாட்டேன், வேறு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன்னு நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க. 2 பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தாங்க.